Welcome to all. 12th Standard Mathematics, Chapter number 4. நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள், Inverse Trigonometric Functions. ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் தேர்ட் சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். அதை எல்லாமே வாட்ச் பண்ணியிருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோஸில் ஃபோர்த் சாப்டர் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும். ஏன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாவே எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது ஏற்கனவே நீ 10th 11th படித்த மாடல் தான். இதில் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது நேர்மாறு சார்புகள் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்ன இருக்குன்னு அதெல்லாம் சொல்லிட்டு சம்முகளுக்கு போனால் தான் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா முக்கோணவியல் வீதங்கள், ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் நீங்கள் எல்லாம் படித்தா தான் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் படித்தா தான் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு சம்முக்கு உள்ளே போகலாம். இப்போ தீட்டாவின் மதிப்புகள், அதாவது வேல்யூஸ் ஆஃப் தீட்டா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இதுக்கு எல்லாமே சைன், காஸ், டேன், கொசிக்கன், சீக்கன், காட் வேல்யூஸ் ஒன்றா கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறப்ப ஏற்கனவே நீங்கள் பழகினா தான், இருந்தாலும் நீ கண்டிப்பாக இந்த கிளாஸில் இது தெரிஞ்சிருந்தால் தான் ஈஸியாக போட முடியும். இதுக்கு ஒரு மெத்தட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 0, கால், அரை, முக்கால், 1 எல்லாத்தையுமே என்ன பண்ணும், ரூட் பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம்ப்பா. இப்போ ஃபஸ்ட்டு 0வை ரூட் பண்ணால் 0 மறந்துடாதீங்க. இந்த காலை ரூட் பண்ணுங்க. அப்போ காலை ரூட் பண்ணால் 1/2. அடுத்து அரைய ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1/√2. அடுத்து முக்கால் ரூட் பண்ணிங்கன்னா √3/2. 1 ரூட் பண்ணிங்கன்னா 1 தான். அப்போ சுருக்கமாக 0, கால், அரை, முக்கால், 1 எல்லாத்தையுமே ஸ்கொயர் ரூட் பண்ணால் இங்கே சைனில் பூரா எழுதிடணும்ப்பா. அதுக்கு அடுத்தது ரிவர்ஸில் எழுதுனா காசு கிடச்சிரு, வேற ஒன்றும் இல்லை. இந்த 1 இங்கே எழுதுங்களே, இதை அப்படியே எழுதுங்க. இது யாரும் மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். √3/2 இங்கே எழுதிட்டோம். அடுத்து 1/√2 எழுதிட்டோம். இந்த 1/2 எழுதிட்டோம். 0 எழுதிட்டோம். அப்போ 0, கால், அரை, முக்கால், 1 எல்லாத்தையும் ரூட் பண்ணால் சைன் வேல்யூ வரும். அப்படியே ரிவர்ஸில் திருப்பி எழுதுனோம்னா காஸ் வேல்யூ வரும். அப்போ டான் தீட்டானா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்போ டான் தீட்டா என்பது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ சைனை காசால் டிவைட் பண்ணால் கிடைப்பேர் டேன். அப்போ டிவைட் பண்ணிடலாமா? அப்போ இந்த சைன் பை காசு அப்படியே டிவைட் பண்ணுங்கள். 0/1னா என்ன பார்த்தா 0, 1/0னா இன்ஃபினிட்டிவ், நாட் டிஃபைன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் தான், நீ 10th 11th படித்தாதான். அதுக்கு அடுத்தது இந்த 2ஐயும் கட் பண்ணிங்கன்னா அப்போ 1/√3. இந்த √2 கட் பண்ணால் 1. இந்த 2/2 கட் பண்ணிங்கன்னா √3. அவ்வளோதான்ப்பா. அப்போ 0, கால், அரை, முக்கால், 1 எல்லாத்தையும் ரூட் பண்ணி எழுதிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ரிவைஸில் எழுதிட்டோம். டேன் தீட்டா என்னன்னு சொல்லியிருக்கோம், சைன் பை காஸ் தான் டேனு. அப்படியே என்ன பண்ணிட்டோம், டிவைட் பண்ணி போட்டோம். அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு கண்டிஷன் ஏற்கனவே நம்ம தெரிஞ்சது தான். அப்போ கொசிக்கன் தீட்டா என்பது 1/sin தீட்டா. அப்போ சைன் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் தான் என்ன தீட்டா, கொசிக்கன் தீட்டா. அப்போ சைனை தலைகளாக போடுங்க, அப்படியே கிடச்சிரும். அப்போ 0வை தலைகளாக போட்டால் இன்ஃபினிட்டிவ். அது 1/2 தலைகளாக ரெசிப்ரோக்கலாக போட்டால் 2. இதை தலைகளாக 1/√2 தலைகளாக போட்டால் √2. √3/2 தலைகளாக போட்டால் 2/√3. அவ்வளோதான்ப்பா. அடுத்து 1 தலைகளாக போட்டால் 1. அப்போ இந்த 3 தெரிஞ்சுட்டாவே அடுத்த 3 ஈஸியாக ஃபில்லப் பண்ணிடலாம். அப்போ சைனினுடைய ரெசிப்ரோக்கல் தலைகீழ் தான் என்ன தீட்டாப்பா, கொசிக்கன் தீட்டா. அதுக்கடுத்து சைன் எழுத்து ரிவர்ஸ் போட்டோம் இல்லையா காசுக்கு, அதே மாதிரி கொசிக்கன் எழுதிட்டு ரிவர்ஸில் போட்டால் சீக்கன் கிடைக்கும். இந்த 1, இந்த 2/√3, இந்த இடத்துல என்னப்பா இருக்குது √2, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல இன்ஃபினிட்டி. அவ்வளோதான். அப்போ சைனை தலைகளாக போட்டால் கொசிக்கன் கிடைக்கும்,
காசை தலையில் போட்டால் சீக்கன் கிடைக்கும், டேனை தலையில் போட்டால் காட் கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஜீரோவை தலையில் போட்டால் இன்ஃபினிட்டிவ். இந்த 1/√2 அப்படியே ரெசிப்ரோக்கில் மாற்றினா √3, ஒன்று அப்படியே மாற்றி போட்டால் ஒன்று தான், √3 மாற்றி போட்டால் 1/√3. அடுத்து ஜீரோவை தலையில் போட்டால் அது இன்ஃபினிட்டிவ் தலையில் போட்டால் ஜீரோ. அப்போ ஜீரோவினுடைய ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டிவ், இன்ஃபினிட்டிவ் ரெசிப்ரோக்கல் ஜீரோ, அவ்வளோதான். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சால் தான் வந்து ஈஸியாக சம்மு செய்ய முடியும். மறந்துடாதீங்க. இந்த இடத்துல எழுதிருங்க அப்படிங்களேன், sin n/π = 0. அது நிறைய இடத்துல கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ sin n/π என்பது 0, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. cos n/π என்பது -1/n, இதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து ரிப்பீட்டட் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அப்போ sin n/π = 0, cos n/π = -1/n. இப்போ சுருக்கமாக 0, கால், அரை, முக்கால், 1 எல்லாத்தையும் ரூட் பண்ணி என்ன பண்ணிருக்கான், ரூட் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், அப்படியே சைன் எழுதிட்டான். ரிவைஸில் போட்டால் காசு கிடைக்கும், டிவைட் பண்ணி போட்டால் டேர்ன் கிடைக்கும், சைனை ரெசிப்ரோக்கில் மாற்றினா கொசிக்கன் கிடைக்கும், காசை ரெசிப்ரோக்கில் மாற்றினா சீக்கன் கிடைக்கும், டேனை ரெசிப்ரோக்கில் மாற்றினா என்ன கிடைக்கும், காட் கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தளவுக்கு ரேடியன்ஸாக மாற்றுக. அப்போ டிகிரிஸை பொறுத்தளவுக்கு 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி இந்த ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ வேறு ஒன்றும் இல்லைப்பா, அந்த பை ரேடியன் என்பது 180 டிகிரி, வேறு ஒன்றும் கிடையாது. பை ரேடியன்ஸ் என்பது 180 டிகிரி. இந்த 180 டிகிரி போல் பை போட்டுடலாம், வேறு ஒன்றும் இல்லை. இதை ஏன் எழுதுனீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி. அப்போ 360 டிகிரினா 2 பை, 2 × 180 இல்லையா, அப்போ 2 பைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது 0 டிகிரினா 0 ரேடியன் தான். இது வந்து 30 டிகிரிங்கிறது π/6. இந்த 30ஐயும் 6ஐயும் மல்டி பண்ணால் 180 வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இது π/4. இந்த 45 டிகிரியையும் 4ஐயும் மல்டி பண்ணால் 180 வந்துடும். இது π/3. நம்ம 60 × 3 180 அழகாக வந்துடும், பார்த்துக்கோங்க. 90ங்கிறது π/2. அந்த 2ஐயும் 90ஐயும் மல்டி பண்ணால் 180 வந்துடும். இது வந்து 3, அதாவது 3 × 90 எவ்வளோ, 270. அப்போ 3 π/2, வேறு ஒன்றும் கிடையாது. மறுபடியும் பாருங்கள், இதை மைண்ட்லேயே வச்சு செய்யணும். அப்போ 30 டிகிரிக்கு ரேடியன் π/6, 45 டிகிரிக்கு ரேடியன் π/4, 60 டிகிரிக்கு ரேடியன் π/3, 90 டிகிரிக்கு ரேடியன் π/2, 180 டிகிரிக்கு ரேடியன் வந்து 270க்கு வந்து 3π/2, 360 வந்து 2π. இந்த ரேடியன்ஸ் தான் வந்து அடிக்கடி பயன்படும், இந்த டிகிரி தான் அடிக்கடி பயன்படும், நல்லா ஞாபகம். நான் ப்ரீவியஸ் பேஜில் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த sin n/π என்பது எவ்வளோ சொன்னேன், 0 வேல்யூ. அது cos n/π என்பது -1/n, இதுவும் அடிக்கடி ரிப்பீட்டட். அதனால தான் அங்கேயும் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிட்டே வாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தது நம்ம வந்து தொடர்ச்சியாக தான் இந்த டீட்டெயில்ஸ் பூரா பார்த்துட்டே வர போகிறோம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் வந்து சம்மளை வந்து ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். அடுத்து மிக முக்கியமான பகுதிகள் கால் பகுதிகள், குவாட்ரண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ட்ரிக்னாமெட்ரியிலே ரொம்ப முக்கியமான பகுதி. ஒரு கிராஃப் ஷீட்டை வந்து 4 சமபாகமாக பிரித்தோம்னா, இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். இது எக்ஸு, x', y, y', 0 இதெல்லாம் பிரிச்சிடணும். இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், நல்லா யோசிச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்டு குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட், நல்லா யோசிச்சுக்கோங்க. இது முதல் கால் பகுதி, இது இரண்டாம் கால் பகுதி, இது மூன்றாம் கால் பகுதி, இது நாலாம் கால் பகுதி. இது வந்து டிகிரி வந்து நல்லா கவனிங்க. இது எப்படி பிரியும்னா, இது வந்து 90 - θ இந்த குவாட்ரண்ட்டுக்குரியது, இந்த இது வந்து 90 + θ இதுக்குரியது, மறந்துடாதீங்க. இதிலே இன்னொன்று குறிக்கலாம், 180 - θ இது குறிக்கலாம், ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நல்லா கவனிங்க. இது வந்து 180 + θ, இது 270 - θ, இது வந்து பார்த்தீங்கன்னா 270 + θ,
இது பார்த்தீங்கன்னா 360 மைனஸ் தீட்டா, மறந்துடாதீங்க. இது எப்படி போட்டோம்னா இந்த கோடன் வந்து ஒவ்வொரு கோடன் வந்து 90 டிகிரியை குறிக்கும். 90 டிகிரி, அது ஒரு 90, இன்னொரு 90 கூட்டினா 180, இன்னொரு 90 கூட்டினா 270, இன்னொரு 90 கூட்டினோம்னா 360. அப்போ ஒரு சர்க்கிளுடைய மொத்த அளவு எவ்வளவுனா 360, எல்லாரும் தெரியும். அப்போ இந்த கால் பகுதி 90 மைனஸ் தீட்டாவை குறிக்கும். இந்த கால் பகுதி 90 ப்ளஸ் தீட்டா அல்லது 180 மைனஸ் தீட்டாவை குறிக்கும். இது வந்து 180 ப்ளஸ் தீட்டா அல்லது 270 மைனஸ் தீட்டாவை குறிக்கும். 270 ப்ளஸ் தீட்டா 360 மைனஸ் தீட்டான்னு குறிக்கும். அப்போ இதுல எல்லாம் 2 2 எழுதியிருக்கு, இங்கே மட்டும் 1 எழுதியிருக்கோமா? இதுக்கு ஒன்றும் கிடையாது. 360 ப்ளஸ் தீட்டானா முடிஞ்சு போச்சு. ஒரு 360ன்னு வந்துட்டாவே ஒரு சுற்றிடும், ஒரு சர்க்கிள் வந்துடும். அதனால் வந்து இந்த டிகிரியை வந்து 360 நம்ம கணக்கிலேயே எடுக்க மாட்டோம். அதனால் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காண்டி தான் எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீ கேள்விப்படாத ஒரு பேர் வந்து 11th பார்த்தா தான், இருந்தாலும் மறந்துருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ASTCன்னு ஒன்று அப்ளை பண்ணுறேன். ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ். அதாவது ஆல்னா அனைத்துக்குமே பாசிட்டிவ் சிம்பிள்ஸ் போடணும், வேறு ஒன்றும் கிடையாது, பாசிட்டிவ்ஸ் போடணும். இது வந்து எஸ்னா சைனுக்கும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிக்கனுக்கும் ப்ளஸ் போடணும், மற்ற எல்லாமே மைனஸ் போடணும். அப்போ டீனா டேர்னுக்கும் காட்டுக்கு மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே மைனஸ். சீனா காசுக்கும் சீக்கனுக்கு மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ் போடணும். அப்போ சம்மு போடுறப்ப எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ ASTC ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ். இந்த கோடன்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இதுதான் வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன் எல்லாமே. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டாவே ஃபஸ்ட் கோடன்ட் வரும். இப்போ 180 மைனஸ் தீட்டானாவே இந்த கோடன்ட் வரும், செகண்ட் கோடன்ட் வரும். 270 மைனஸ் தீட்டானாவே எந்த கோடன்ட் வரும், தேர்டு. 270 ப்ளஸ் தீட்டானா ஃபோர்த்து. இப்போ சம்மெல்லாம் செய்ய ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. உதாரணம் 300 டிகிரி எந்த கோடனில் வருதுன்னு கேட்டால் நீ என்ன சொல்லணும், இந்த கோடன். ஏன்னா 270 ப்ளஸ் தீட்டா இந்த இதுக்கு வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மறக்காமல் இந்த கோடனை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது எந்தெந்த கோடனுக்கு எந்தெந்த சைன் வருதுன்னு நல்லா கவனிங்களேன். இங்கே எழுதியிருக்கேன், கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சைன் சிம்பிள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சிம்பிள் மாறினாலும் எல்லாமே தப்பாயிரும். அதனால் இங்கே கவனிங்க, முதல் கால் பகுதி ஃபஸ்ட்டு கோடன். அப்போ ஃபஸ்ட்டு கோடனை பொறுத்தளவுக்கு இங்கே எழுதிக்கும் பாருப்பா, சைன் 90 மைனஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா, டேன் 90 மைனஸ் தீட்டா, கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா, சீக்கன் 90 மைனஸ் தீட்டா, காட் 90 மைனஸ் தீட்டா, எல்லாமே எழுதிட்டேன். அதுக்கடுத்து இந்த இடத்துல எழுதிங்க பாரு, சைன் 360 ப்ளஸ் தீட்டா, அப்படியே எல்லாம் எழுதியிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஏன் எழுதியிருக்கீங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு கோடன்னா என்ன அர்த்தம், ஆல் சில்வர் டீ கப் சொன்னோம் இல்லையா, ஆன்டி கிளாக் வைஸ் தான் எழுதணும், மறந்துடாதீங்க. கடிகார முள்ளினுடைய எதிர் திசை. அப்போ எல்லாத்துக்குமே பாசிட்டிவ், மறந்துடாதீங்க, அப்படியே எழுதிருங்க, இதுதான் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு கோடன்னா எல்லாத்துக்குமே பாசிட்டிவ். அதனால் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காண்டி அதை எழுதியிருக்கேன். அப்போ 90 மைனஸ் தீட்டானா இடம் மாற்றி போனோம். சைன் வந்து காசாக மாறும், காஸ் தீட்டா. காஸ் தீட்டானா சைன் தீட்டாவாக மாறும். டேன் தீட்டானா காட் தீட்டாவாக மாறும். கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டானா சீக்கன் தீட்டாவாக மாறும், மறந்துடாதீங்க. 90 மைனஸ் தீட்டாவில் சீக்கன்னாவே கொசிக்கனாக மாறும். அதுக்கடுத்து காட்டுனாவே டேனாக மாறும். அவ்வளோதான்ப்பா. இங்கே பாருங்கள், சைனு காசாகும், காசு சைன் ஆகும். கொசிக்கன் சீக்கன் ஆகும், சீக்கன் கொசிக்கன் ஆகும். டேனு காட்டாகும், காட்டு டேனாகும். அவ்வளோதான். 360 டிகிரி வந்துட்டாவே ஒரு சர்க்கிள் சமம். அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே டிகிரியை மட்டும் இல்லைனா போதும். அப்போ இதை சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு தேவை சிம்பிள்ஸ் தான். அப்போ 90 டிகிரினா மாற்றி போடணும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து செகண்ட் கோடன் பார்க்க போகிறோம். செகண்ட் கோடனை பொறுத்தளவுக்குப்பா இங்கே பாருங்கப்பா, 90 ப்ளஸ் தீட்டா தான் எல்லாமே. 90 ப்ளஸ் தீட்டா, 90 ப்ளஸ் தீட்டா, 90 ப்ளஸ் தீட்டா. இன்னொன்று வந்து என்ன சொன்னால் 180 மைனஸ் தீட்டா. அப்போ செகண்ட் கோடனா என்ன சொன்னால் ASTC, AS போடணும். அப்போ எஸ்ஸுன்னா என்னது, சைனுக்கும்
கொசிக்கனுக்கு மட்டும் ப்ளஸ்ஸு. இங்கே பாருங்கள், சைனுக்கும் கொசிக்கனுக்கு மட்டும்தான் ப்ளஸ்ஸு, மற்ற எல்லாமே என்ன போடணும், மைனஸ் மறக்காமல் போட்டுறணும்ப்பா. அப்போ செகண்ட் குவாட்ரன்னா எஸ்னா சைனுக்கும் கொசிக்கனுக்கு மட்டும் ப்ளஸ்ஸு, மற்ற எல்லாமே என்ன போடணும், நெகட்டிவ் சிம்பிள் போடணும். அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்கான். அதுக்கடுத்து சைன்னாவே இடம் மாற்றி போடணும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ சைன் தீட்டானா காஸ் தீட்டா போடுங்க, காஸ் தீட்டானா என்ன தீட்டா போடணும், சைன் தீட்டா போடுங்க. இது ரெண்டும் ஒரு ஃபேராக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது டேன் தீட்டானா காட் தீட்டா போடுங்க. இங்கே காட் தீட்டானா என்ன தீட்டா போடணும், டேன் தீட்டா, இதை ஃபேராக வச்சுக்கோங்க. கொசிகன் தீட்டானா சீக்கன் தீட்டா போடுங்க. சீக்கன் தீட்டானா என்ன, கொசிகன் தீட்டா போடுங்க. அவ்வளோதான். இது ரெண்டும் ஜோடியாக வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்து இதே தான் எழுத போகிறேன், கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. 180 டிகிரினா இடம் மாற்றி போடக்கூடாதுப்பா. சைனா மாற்றி போடணும், 180னா மாற்றாதீங்க, அப்படியே போடுங்க. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, அவ்வளோதான்ப்பா. அப்போ சைனுன்னா என்ன மாற்றி போடணும், சைனுங்கிற 90 டிகிரினா இடம் மாற்றி போடணும். அதாவது சைனு காசாகவும் காசு சைனாகவும் போடணும். ஆனால் 180 டிகிரினா என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புக்கில் எல்லாமே இருக்குது. அப்போ 180 மைனஸ் தீட்டான்னு சொல்லிட்டாவே அது எந்த ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோலையும் எதுவும் பண்ணக்கூடாது, சேஞ்சே பண்ணக்கூடாது, அப்படியே போட்டணும். இதை சிம்பிள் தான் அதில் மெயினாக கவனிக்கணும். நான் இந்த இது சொல்கிறதுக்கு மெயின் காரணமே சிம்பிள் தான், ப்ளஸ் மைனஸ்காண்டி தான். அதுக்கு அடுத்தது தேர்ட் குவாட்ரண்ட் பாருங்களேன். அப்போ தேர்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் மைண்டில் செட் ஆகிருக்கணும். என்ன செட் ஆகிருக்கணும், ஏஎஸ்டி, டி போடணும். ஏஎஸ்டி, டீனா என்னது, டேனும் காட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். அப்போ இங்கே எழுதிருக்கு பாருங்கள், 180 ப்ளஸ் தீட்டா, 180 ப்ளஸ் தீட்டா, 180 ப்ளஸ் தீட்டா எல்லாம் எழுதிட்டேன். இங்கே வந்து 270 மைனஸ் தீட்டா வரும் இல்லையா தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு, அதுவும் ஃபுல்லாக எழுதிட்டேன். அப்போ சைன், காஸ், டேன், கொசிக்கன், சீக்கன், காட் அப்படியே ரெகுலராக வரும், எல்லாமே வரும், உனக்கு தெரியும். அப்போ டேனுக்கும் காட்டுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸு போடணும். ஏன்னா தேர்டு குவாட்ரண்ட்னால வேற ஒன்றும் இல்லை. ஏஎஸ்டிசி, ஆல் சில்வர் டீ கப்ஸ். அப்போ ஏஎஸ்டிசி, அப்போ டீனா என்னது, டேன் காட், இதுக்கு மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ் போட்டு விட்ருங்க. என் மைண்ட்லேயே வச்சுக்கலாம், ஒன்றுமே கிடையாது. கரெக்டாக இது ஃபாலோ பண்ணணும், இல்லைனா தப்பாயிடும். 180னா இப்போ தான் சொன்னேன், மாற்றவே கூடாது. சைனு சைனாக தான் இருக்கணும், காசு காசாக தான் இருக்கணும். அப்போ சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, நோ சேஞ்ச், அதே தான். 270னா மாற்றணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எதுக்கு மாற்றணும், 90 டிகிரிக்கும் 270க்கு மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி போடுங்க. 180 360க்கெல்லாம் மாற்றக்கூடாது. இப்போ கண்டிப்பாக இது விளங்கியிருக்கும். அப்போ 270னா மாற்றணும். சைன் வந்து காசு ஆயிரும், காஸ் தீட்டா, காசு வந்து என்ன ஆயிரும், சைன் தீட்டா மாறிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டேன் வந்து காட் ஆயிரும், காட்டு வந்து டேன் ஆயிரும், கொசிக்கன் சீக்கன் ஆயிரும், சீக்கன் கொசிக்கன் ஆயிரும், அவ்வளோதான். அப்போ சுருக்கமாக இது வரைக்கும் வந்ததை கவனிங்கள. அப்போ 180 டிகிரினா மாற்றக்கூடாதுப்பா, அப்படியே எழுதிடணும்ப்பா. 270னா மாற்றி போடணும், 90னாலும் மாற்றி போடணும், மறந்துடாதீங்க. இனிமேல் ஒன்றும் மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை. 90 டிகிரினா மாற்றி போடணும், சைனு காசாகவும் காசு சைனாக போடணும். 270னா மாற்றி போடணும், சைனு காசாகவும் காசு சைனாக போடணும். ஆனால் 180 டிகிரி 360 டிகிரிக்கெல்லாம் மாற்றி போட்டுறக்கூடாது, மறந்துடாதீங்க. இப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட் பார்த்துட்டோம்னா இந்த எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட் நல்லா கவனிங்க. அந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நிமிஷம்ப்பா, 270 டிகிரி ப்ளஸ் தீட்டா, அப்போ 270 ப்ளஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டா ரெண்டு வரும்ல. ஃபோர்த்து குவாட்ரண்ட் என்ன வரும், ஏஎஸ்டிசி, சீனா என்னதுப்பா, காசும் சீக்கனுக்கும் பாசிட்டிவ். அப்போ காஸ் தீட்டாவுக்கு பாசிட்டிவ், சீக்கன் தீட்டாவுக்கு பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். நல்லா கவனிச்சுட்டு வாங்கப்பா. அப்போ காஸ் தீட்டாவுக்கு பாசிட்டிவ், சீக்கன் தீட்டாவுக்கு பாசிட்டிவ், மற்ற எல்லாமே என்னது நெகட்டிவ் சிம்பிள் வரும். நிறைய பேர் அந்த நெகட்டிவ்லாம் மறந்துடுவாங்க சிம்பிள் போடுறதுக்கு. அதனால தான் வந்து இவ்வளவு கேர்ஃபுல்லாக கவனிக்க சொல்லிகிட்டே வர்றேன். இப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு காசுக்கு தானே சொன்னால் போட்டான். 270னா மாற்றணும்னு இப்போ தான் சொன்னேன். அப்போ சைன் என்ன போடணும், காஸ் தீட்டா,
காசுன்னு என்ன போடணும் சைன் தீட்டா, இது ஒரு ஜோடியாக வச்சுக்கோங்க. டேன் தீட்டான்னு என்ன போடணும் காட் தீட்டா, மாற்றணும். காட் தீட்டான்னு என்ன போடணும் டேன் தீட்டா, மாற்றி போடுங்க. சீக்கன்னா கொசிக்கன், கொசிக்கன்னா சீக்கன், அப்போ சீக்கன்னா என்ன போடணும் கொசிக்கன். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஈஸி. இது ரெண்டையும் என்ன பண்ணணும், இதை ரெண்டையும் ஒரு ஜோடியாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 360னா நோ சேஞ்ச், மாற்றக்கூடாது. அப்போ மாற்றாமல் அப்படியே போடணும். அப்போ இங்கே பாருங்கப்பா, சைன் தீட்டானா என்னது அப்படியே போடுங்க. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. அப்போ 4 குவாட்ரண்ட்டுமே முடிச்சிட்டோம். அப்போ முடிவாக ஏஎஸ்டிசினா என்ன, அதுக்கடுத்து இந்த டிகிரியெல்லாம் எங்கெங்கே வருது. 90 டிகிரினா மாற்றி போடணும், 270னா மாற்றி போடணும், 180னா மாற்றக்கூடாது, 360னா மாற்றக்கூடாது. 4th குவாட்ரண்ட்டில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டானா ப்ளஸ் காஸ் தீட்டா. இந்த 360னாவே இந்த இதை பூரா விட்டுட்டா ஒன்று கிடைக்கும்ல, அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதுவும் அடிக்கடி பயன்படும். 360னாவே நம்ம எதுவுமே கணக்கில் வைக்க மாட்டோம். இந்த சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா, சீக்கன் ஆஃப் கொசிக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் கொசின் தீட்டா, சீக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா, காட் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. சுருக்கமாக 4th குவாட்ரண்ட்னா எதுக்கு வரணும் இது சீனானது காசுக்கும் கொசிக்கனுக்கும் மட்டும்தான் என்ன வரணும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ் வரணும். இந்த 4 குவாட்ரண்ட்டையும் மிக மிக தெளிவாக கவனிச்சுக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் வேல்யூஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். சைன் சார்பு மற்றும் நேர்மாறு சைன் சார்பு, சைன் ஃபங்க்ஷன் அண்டு இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன். இப்போ பாயிண்ட் நம்பர் 1 சுருக்கமாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு வச்சுக்கிட்டா இது சைன் சார்பு. அது 0வுக்கும் 2 பைக்கும் இடையில் தான் அந்த எக்ஸினுடைய மதிப்பு பூரா வரும். அப்போ 0 லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு 2 பை வச்சுக்கோங்க. இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸு, யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸு, வீச்சகம் என்னன்னு கேட்பாங்க, ரேஞ்ச் என்னன்னு கேட்பாங்க. வீச்சகம்னா இங்கிலீஷில் ரேஞ்ச். அப்போ -1க்கும் இடையில் வரும். -1, இது க்ளோஸ்டு ப்ராக்கெட் தான் போடணும், மறந்துடாதீங்க. அப்போ ரேஞ்ச் ஆஃப் த சைன் எக்ஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு ப்ராக்கெட் -1, சார்பகம் என்ன, டொமைன் என்ன. அப்போ சைன் எக்ஸ் டொமைன் பார்த்தா ரியல் நம்பர்ஸ், பூரா மெய்யெண்களை குறிக்கும். அப்போ மெய்யெண்களை குறிக்கும். இந்த 2 வச்சுக்கோங்க. சம்மில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அப்போ சைன் எக்ஸினுடைய ரேஞ்ச் -1, சைன் எக்ஸினுடைய டொமைன் அதாவது ரியல் நம்பர், அதாவது சார்பகம் என்பது ரியல் நம்பர், வீச்சகம் என்பது -1, கவனித்து பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கப்பா, சைனை பொறுத்தளவுக்கு டிகிரிஸு, ரேடியன்ஸு, சைன் வேல்யூ இது எழுதியிருக்கேன். இதுவும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். டிகிரிஸை பொறுத்தளவுக்கு 30, 45, 30, 45, 60, 90, 180, 270, 360 வரிசையில் கொடுத்துருக்கேன். ரேடியனை மாற்றுறதுக்கு எங்கேன்னு நம்ம சொல்லியிருக்கோம், எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 0 டிகிரினுடைய ரேடியன் எவ்வளவு 0 தான். 30 டிகிரினுடைய ரேடியன் π/6, 45 டிகிரினுடைய ரேடியன் π/4, 60 டிகிரி ரேடியன் π/3, 90 டிகிரி ரேடியன் π/2, 180 டிகிரினுடைய ரேடியன் π, 270 ரேடியன் 3π/2, 360 ரேடியன் 2π. இது பூராமே சைனுக்கு மட்டும் எடுத்துருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இது காமன். இந்த சைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 டிகிரினா 0 தான், நம்மளுக்கு என்ன தெரியும். 30 டிகிரினா 1/2, 45 டிகிரினா 1/√2, 60 டிகிரினா √3/2, 90 டிகிரினா 1, 180னா 0, 270னா -1. இதை அடிக்கடி வச்சுக்கோங்க. அப்போ 270னா -1, 360 டிகிரினா 0. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சைன் nπ = 0 இருக்கா. அப்போ சைன் π0, இந்த 2π 0, 3π 0, 4π 0, எந்த நாளும் 0 தான். அப்போ சைன் π4 0 தான், சைன் 2π4 0 தான், சைன் 3π4 0 தான். therefore சைன் nπ4 0 தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அடிக்கடி யூஸ் ஆகும். இப்போ செகண்ட் பாயிண்டை பொறுத்தளவுக்கு எக்ஸு பிலாங்ஸ் டு ஆருக்கு,
அதாவது எக்ஸினுடைய மதிப்பு ரியல் எண்ணாக இருந்தால், மெய்யெண்களாக இருந்தால் -1 < sin x < 1. இது வந்து சம்மில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டே வாங்க. ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நல்லா கவனிச்சிட்டு வரணும். அப்போ தான் வந்து சம்மில் வந்து டக்குன்னு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் 4.1 ஆரையன் மற்றும் பாகைகளில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -அரையின் முதன்மை மதிப்பை காண்க. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -அரையினுடைய முதன்மை மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் பேஜ்லேயே வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? என்ன பார்த்துருக்கோம்? சைன் காஸ் tan அட்டவணை டேபிள் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த டேபிள் வந்து இங்கே யூஸ் ஆக போகுது. கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. இப்போ ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் இன் ரேடியஸ் அண்ட் டிகிரிஸ். ரேடியன்லேயும் கண்டுபிடிக்கணும் ஆன்சர், டிகிரிலையும் கண்டுபிடிக்கணும், ரெண்டுலேயும் கண்டுபிடிக்கணும். முதல்ல வந்து இந்த சம் வந்து ஃபஸ்ட்டு சம்னால கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் கவனிக்கணும். கவனிச்சுட்டு எங்கே பாருங்களேன், முதல்ல லெட்ஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப்னு எழுதிடணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே சம்மை வந்து எப்போவும் ஒய்ன்னு வச்சுருங்க. என்ன வேரியபிள் வேணால் வைக்கலாம், எக்ஸு ஒய்ங்கிறது பெட்டர். அப்போ எக்ஸ் ஃபங்க்ஷனால நம்ம ஒய் வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. லெட் ஒய்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -அரை. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம செய்ய வேண்டிய என்ன, நல்லா கவனிங்க. இதை வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கா, அது இன்வர்ஸ் இல்லாமல் முதல்ல மாற்றினா தான் டேபிள் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த இன்வர்ஸ் இடம் மாறுறப்ப என்ன ஆகும்னா, அப்போ சைன் ஒய்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், நல்லா கவனிங்க. வேறு ஒன்றும் இல்லை, இந்த சைன் இன்வர்ஸ் இங்கிட்டு வர்றப்ப என்ன ஆயிரும், சைனாக மாறிடும். வேறு ஒன்றும் இல்லை, இடம் மாறினா இன்வர்ஸாக மாறிடும். அப்போ சைன் ஒய்ஸ் ஈக்குவல் டு -அரை. அப்போ இது அட்டவணையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து +அரை தான் இருக்கும். சைனில் வந்து 30 டிகிரியினுடைய மதிப்பு அரை. இந்த சைன் 30 டிகிரி மதிப்பு தான் வந்து அரை. அங்கே அட்டவணையில் பார்த்துருப்போம். ஏற்கனவே வந்து சைன் 30 டிகிரி தான் வந்து எவ்வளோப்பா அரைன்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அந்த டேபிள் படிச்சிருக்கோம் இல்லையா? அதை அப்படியே வச்சுக்கோங்க, அதை மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த இடம் மைனஸ் வந்ததுனால வந்து நம்ம அட்டவணையை பயன்படுத்த முடியாது. அப்போ இந்த கோடன் பார்த்தோம்ல, ஃபஸ்ட் கோடன், செகண்ட் கோடன், தேர்ட் கோடன், ஃபோர்த் கோடன் பார்த்தோம் இல்லையா? அங்கே வரணும். அப்போ இந்த மைனஸ் வந்ததுனால எந்த கோடன் வருதுன்னு முதல்ல பார்க்கணும். நல்லா கவனிங்க. ஒரு ஃபார்முலா ஏற்கனவே எழுதியிருக்கோம், பை ஃபோர்த்து கோடன், பை ஃபோர்த்து கோடன்ஸ், பை ஃபோர்த்து கோடன். எப்படி சார் திடீர்னு ஃபோர்த்து கோடன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அங்கே எழுத போகிறீங்க பாருங்களேன். அப்போ சைன் ஆஃப் -θ ஈக்குவல் டு -sin θன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன போட்டிருக்கோம், 4ஆம் கால் பகுதியில் படிச்சிருப்போம். அப்போ சைன் ஆஃப் -θ ஈக்குவல் டு -sin θ. அந்த அடிப்படையில் இங்கே பாரு, இந்த மைனஸ் சரியாயிரும், வேறு ஒன்றும் இல்லை. அதைத்தான் அங்கே வந்து கம்பேர் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஈஸியாகவே போட்டுடலாம். ஒரு ஸ்டெப்லையும் போடலாம், 2 ஸ்டெப்லையும் போடலாம். கொஞ்சம் விளக்கமாக சொல்லி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அந்த அடிப்படையில் நல்லா கவனிங்க. அப்போ சைன் வந்து -30 டிகிரி தான். இந்த மைனஸ் வந்து சைன் எவ்வளவு 30 டிகிரி, வேறு ஒன்றும் கிடையாது. இது அப்படியே எழுதிருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது டேலி ஆயிடுது. அப்போ சைன் ஆஃப் -30 டிகிரி என்பது மைனஸ் இந்த 30 டிகிரி எவ்வளோப்பா, அரை தானப்பா, அரை, அவ்வளோதான்ப்பா, அதே தான். அப்போ சைன் ஆஃப் -30 டிகிரி தான் -அரை. இப்போ சைன் 30னா டேரெக்டாக அரைன்னு போட்டுடலாம். இப்போ சைன் ஆஃப் -30னாலும் இதுனா ஒன்று தானே. தேர்ஃபோர் அந்த தீட்டாவினுடைய வேல்யூ எவ்வளவு, -30 டிகிரி. அப்போ -30 டிகிரி. அப்போ நம்மளுக்கு தீட்டா வேல்யூ கிடையாது, ஒய் வேல்யூன்னு போட்டுக்கலாம், எக்ஸ் வேல்யூ கூட போட்டுக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். அப்போ தீட்டா வந்து 30 டிகிரி. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய வரோம்னா, ஒய்னே கூட எழுதிக்கலாம். ஏன்னா ஒய் தானே சம்பளம் நம்ம வச்சுருக்கோம், ஆனால் ஒய்னே எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ஒய் என்பது -30 டிகிரி. அப்போ ரேடியனாக மாற்றினால், அந்த ரேடியனாக மாற்றினா ஏற்கனவே π/6ன்னு வச்சுருக்கா இருக்கா ரேடியனு. அப்போ -π/6. அப்போ இதுதான் ரேடியன், இதுதான் டிகிரி. அவங்க கேட்ட 2 வேல்யூ வந்துருச்சு. ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன் பா, இது ரெண்டு எதுக்கு இடையில இருக்குன்னு சொல்லிங்க அவருக்கா. அப்போ ஒய் பிலாங்ஸ் டு -π/2, π/2 இதுக்குள்ளே இருக்கணுமே, அதுதான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன். ஏன்னா இதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா -π/2, π/2ல இதனுடைய வீச்சகம் -π/2, π/2. அப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய வீச்சகம் என்ன, ரேஞ்சு. அப்போ -π/2, π/2 இதுக்குள்ளே இருக்கிறதுனால இது -30க்குள்ளே வந்துடும் இல்லையா. அப்போ -90க்கும் +90க்கும் இடையில் வந்து இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து இது வந்து ரேடியனில் வரும், இது வந்து டிகிரியில் வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒய்யிலே வந்துருச்சு.
அப்போ தேர்ஃபோர் ஒரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். தேர்ஃபோர் மைனஸ் பை பை 6 பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை 2 கமா பை பை 2ன்னு முடிச்சிடலாம். இது புக்கினுடைய ஒர்க்குடு எக்ஸாம்பிள் சம் தான். 4.1 தான் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த சம்மு பார்க்க போகிறோம். ரெடி ஆகிக்கங்க. எக்ஸாம்பிள் 4.2 எடுத்துக்காட்டு 4.2 ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் 2 இஃப் இட் எக்ஸிஸ்ட். அதாவது பிரின்சிபல் வேல்யூ இருந்தால் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. சைன் இன்வர்ஸ் 2 நம்ம இதை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். டேபிளில் வந்து நம்மக்கிட்ட 2ங்கிற சைனில் வந்து 2ங்கிற வார்த்தையே வரல, அதனால் இது வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2இன் முதன்மை மதிப்பு இருப்பின் அதனை கண்டுபிடி. அப்போ முதன்மை மதிப்பு இருந்தால் அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் எழுதுகிறப்ப நல்லா கவனிங்களே, இந்த இதை வந்து எப்பவும் ஒய் வைக்க சொன்னோமா. அப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 இதுதான் ஆன்சர். அதாவது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சார்பகம் இதனுடைய சார்பகம் எது சொல்லியிருக்கோம் இல்லையா, -1,1 -1,1. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தம்பி இதை ஒய்யாக கன்வெர்ட் பண்ண சொன்னோம் இல்லையா. அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு 2ன்னு போடலாமா. அப்போ சைனில் வந்து இந்த 2 அட்டவணையே கிடையாது. தேர்ஃபோர் இந்த 2 வந்து இந்த இடையில வராது. அப்போ 2 நாட் பிலாங்ஸ் டு -1,1. ஆகவே முதன்மை தேர்ஃபோர் முதன்மை மதிப்பு இல்லை. அப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 2 எழுதிட்டோம்ப்பா. அப்போ இதனுடைய சார்பகம் -1,1யா, இது ஏற்கனவே எழுதி போட்டிருக்கோம்யா. அப்போ இதை ஒய்யா கன்வெர்ட் பண்ணினா சைன் ஒய் ஈக்குவல் டு 2பா. அப்போ சைன் அட்டவனில் 2ங்கிற வார்த்தை இடமே இல்லைப்பா, அதனால் நாட் பிலாங்ஸ் டு வேறப்பா. 2 நாட் பிலாங்ஸ் டு -1,1. நீங்கள் இங்கிலீஷில் எழுதுகிறப்ப ஒன்றும் இல்லைங்கன்னே எழுதி காமிச்சார். லெட்ஸ் அப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2. அப்போ சைன் ஒய் எவ்வளவு? அப்போ சைன் ஒய் என்பது 2. அப்போ இதனுடைய டொமைன் என்ன? அப்போ டொமைன் என்பது என்ன தெரியும் இல்லையா. அப்போ -1,1 இதுதான் டொமைன். அப்போ இந்த 2 வந்து இந்த இடையில வராதுல்ல. அப்போ 2 நாட் பிலாங்ஸ் டு -1,1. therefore 2 does not exist. அவ்வளோதான். does not existன்னு வேலையை முடிச்சிடணும். இது சாதாரண சிம்பிள் சம் தான். அடுத்தடுத்து சம்மு போல ரெடி ஆகிக்குங்க. எக்ஸாம்பிள் 4.3 இதில் 3 டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டிவிஷனை முதல்ல செய்வோம். டிவிஷன் 1 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2வின் மதிப்பு காண்க. அப்போ இதில் பாசிட்டிவில் இருக்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி முதல்ல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லெட்ஸ் அப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 முதல்ல எழுதிக்கணுமே. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் யா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த இன்வர்ஸை கொண்டு வந்தீங்கன்னா அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு எவ்வளோப்பா 1/√2. அப்போ சைனில் எந்த இடத்துல 1/√2 வருதுன்னு பார்க்கணும். அப்போ 0, 1/4, அரை, 3/4, 1 அப்படியே போட்டுக்கிட்டே போனோம் இல்லையா. அப்போ சைன் 45 டிகிரியுடைய மதிப்பு தான் 1/√2. இது ஏற்கனவே அந்த டேபிள் வந்து நீ வந்து கரெக்டாக யாவச்சிருக்கணும், யாவச்சுங்க. அதுக்கு அடுத்தது சைன் 45 டிகிரி தான் வந்து 1/√2, எந்த பிரச்சனையும் இல்லை. தேர்ஃபோர் அப்போ சைன் 45 டிகிரி தான் இதனுடைய வேல்யூ எவ்வளவு 1/√2. தேர்ஃபோர் ஒய் வேல்யூ எவ்வளோப்பா 45 டிகிரி. எப்போவுமே நீங்கள் ரேடியனாக மாற்றி மாற்றி பழகிட்டு வந்தால் நல்லது. ஏன்னா எப்போவுமே ரேடியன்ஸ்லாம் வந்து இனிமேல் ஃபியூச்சரில் வரும், அதனால் ரேடியன்லேயே பழகிக்கங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு ரேடியனை மாற்றினா எவ்வளோப்பா π/4. அப்போ இதுதான் ஒய்யினுடைய வேல்யூ. இந்த வேல்யூ வந்து அந்த ஏற்கனவே வந்து ரேஞ்சு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒதுங்குதான்னு பார்க்கணும். அதாவது ஒய் பிலாங்ஸ் டு -π/2 π/2ல் ஒத்து வருதான்னு பார்க்கணும், மறந்துடாதீங்க. அப்போ இது ஒத்து வருதான்னு பார்க்கணும். அப்போ கரெக்டாக அதுக்குள்ளே வந்துடுதா, 45 டிகிரி வந்துடுதா. தேர்ஃபோர்
பை பை 4 பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை 2 கமா பை பை 2. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சம். இது வரைக்கும் எத்தனை சம் போட்டிருக்கான்? 3ஆவது சம் போட்டிருக்கான். ரொம்ப ஈஸியானது. முதல் ஒய்யின்னு வைக்கணும், அதுக்கடுத்து இன்வர்ஸை மாற்றிடணும், அதுக்கடுத்து வேல்யூ அட்டவணையில் பார்க்கணும், பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். பாசிட்டிவாக இருந்தால் நேரடியாகவே அப்ளை பண்ணி போடலாம், நெகட்டிவாக இருந்தால் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணி ஆன்சர் போடணும். இதில் செகண்ட் டிவிஷன் போகிறோம், ரெடி ஆகிக்குங்க. சம் நம்பர் 2 செகண்ட் டிவிஷன் 4.3ல் வந்து செகண்ட் டிவிஷன். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் பை பை 3 இப்படி சமம் வந்துட்டாவே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக போடலாம்ப்பா. எப்படி சொல்கிறீங்க, எப்படி எழுதி போடுறீங்க? அவருக்கா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போட்டிருக்கோம்? இப்படி வந்தாவே என்ன எப்படி ஆன்சர் போட்டிருக்கோம்? எக்ஸுன்னு போட்டிருக்கேன். அவருக்கா அதே தான், அதுக்கு தான் அதை பூரா முதல்ல படிக்க சொன்னது காரணம் அதுதான். அப்போ இதனுடைய ஆன்சர் நம்ம வந்து டேரெக்டாக எழுதிடலாம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் பை பை 3 இஸ் ஈக்குவல் டு, அப்படியே இதை பூரா கட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஆன்சர் மைனஸ் பை பை 3. அப்போ இந்த மைனஸ் பை பை 3 அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மறந்துடாதீங்க. எந்த கண்டிஷன்? இந்த ஒய் பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை 2 கமா பை பை 2ன்னு ஒரு கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ பை பை 3 எத்தனை டிகிரி? 60 டிகிரி தானே. அப்போ இடையில வரும்ல 60 டிகிரி வந்துருச்சு. அப்போ மைனஸ் 60 டிகிரி. தேர்ஃபோர் மைனஸ் பை பை 3 பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை 2 கமா பை பை 2. கரெக்டாக அதில் வச்சிடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய சம்மே தான், சிம்பிள் சம் தான். அப்போ இந்த சம்மு பொறுத்தளவுக்கு அடிக்கடி கேட்குற சம் தான். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் பை பை 3னா அக்கார்டிங் டு அந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா பிரகாரம் தான், இந்த ஃபார்முலா பிரகாரம் அது எக்ஸ்ன்னு எழுதிடுவான். அப்போ இது கரெக்டாக இருக்குது. அப்போ மைனஸ் பை பை 3 தான் அதனுடைய ஆன்சர். இந்த மைனஸ் பை பை 3 வந்து இந்த கண்டிஷனில் வரணும். இந்த கண்டிஷன் என்னது? இந்த ரேஞ்ச் டொமைன் பார்த்தோம் இல்லையா, இந்த இதுக்குள்ளே வரணும். அப்போ அதாவது ரேஞ்சாக இருந்தால் நம்பரில் வரும் -1, டொமைனாக இருந்தால் மைனஸ் பை பை 2, பை பை 2ல் வரும். வேறு ஒன்றும் இல்லை, அந்த ரேடியனில் தான் ஆன்சர் பூரா வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த அடிப்படையில் அந்த ஒய்யினுடைய வேல்யூ மைனஸ் பை பை 3ன்னு முடிச்சிடலாம். அல்லது எக்ஸுன்னு வச்சதுனால கூட நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் கூட போட்டு எழுதிக்கலாம். நம்மளுக்கு தேவை ஆன்சர் வந்து மைனஸ் பை பை 3ல் வேலை முடிச்சிடணும். தேர்ட் டிவிஷன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5 பை பை 6. அவ்வளோதான். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5 பை பை 6இன் மதிப்பு காண்க. இதுதான் கொஸ்டின். இது வந்து முக்கியமான 2 மார்க் சம்மு. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கவனிங்க. ஏன்னா இதெல்லாம் படிப்படியாக செய்யத்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல வந்து இந்த கணக்கை வந்து ஆன்சருக்கு எழுதுறதுக்கு முன்னால் ஃபார்முலா எதில் சூட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ்னு இருந்தால் எக்ஸ் ஆன்சர். இப்போ தான் ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம். அப்போ எக்ஸு பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை 2 கமா பை பை 2 தான் வந்து அதனுடைய டொமைன். ஓகே, எழுதிட்டான். இப்போ இந்த இடம் வந்து -90க்கும் +90க்கு இடையில வந்தால் தான் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். இது 90யை தாண்டி போயிடுச்சு. அப்போ 90 டிகிரியை தாண்டி போனதுனால ஏற்கனவே ஒரு ஃபார்மெட் வச்சுருக்கோம். என்ன ஃபார்மெட் வச்சுருக்கோம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் பை பை எக்ஸு இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸு. அப்போ இப்படி போட்டால் தான் இதனுடைய கண்டிஷன் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை 2 கமா பை பை 2ல் வந்து சேரும், மறந்துடாதீங்க. அப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியக்காண்டி தான் 2 எழுதியிருக்கேன். அப்போ அந்த அடிப்படையில் எழுதுகிறப்ப சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் பை மைனஸ் 90 டிகிரிக்குள்ளே வரணும் தான். இதை மட்டும் எடுத்தால் போதும் நம்மளுக்கு. இந்த பை பை 6 இதை மட்டும் எடுத்தால் போதும். அப்போ இதை மட்டும் சுருக்கி பாருங்களேன். பை இன்ட்டு 6 பை 6 பை மைனஸ் பை எவ்வளோ? 5 பை பை 6 வந்துடுதா? அப்போ என்னுடைய வேல்யூ மாறவே மாறாது, மறந்துடாது. அதுதான் இதோட முக்கியமானது. அப்போ பை மைனஸ் பை பை 6. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் என்ன வரப்போகுதுப்பா? அப்போ இது இங்கே போட்டுக்கோம் இல்லையா, இதை சிம்பிளிஃபை பண்ணி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. அப்போ இதனுடைய ஆன்சர் பை மைனஸ் எக்ஸ் போட்டோன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆன்சர் பை மைனஸ் எக்ஸ் எவ்வளோ? பை பை 6. இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் இங்கே வந்துடும். தேர்ஃபோர் இந்த எக்ஸ் வேல்யூ எவ்வளோப்பா இருக்குது? பை பை 6. அப்போ எக்ஸ் வேல்யூ பை பை 6. அந்த பை பை 6ங்கிறது எத்தனை டிகிரி? 30 டிகிரி. இப்போ 30 டிகிரி உள்ளே வந்துடும்ல. தேர்ஃபோர் பை பை 6 belongs to minus pi by 2 comma pi by 2.
அப்போ ஒன்றும் இல்லை, கஷ்டமாக இருந்தால் இதை வந்து டிகிரியாக மாற்றிக்க, உனக்கு ஈஸியாக கன்ஃபியூஸ்லாம் வந்துடும். அப்போ π/6 என்பது எத்தனை டிகிரி? 30 டிகிரி. அப்போ -90க்கும் +90க்கும் இடையில் 30 டிகிரி வந்துடணும். இந்த சம்மை கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. sin inverse of sin x = x. இது வந்து டொமைன் பார்த்தீங்கன்னா -π/2, π/2. அப்போ sin inverse of sin π-xனா π-x. ஏன் இதை அப்ளை பண்ணுறோம்னா 90க்குள்ளே இருந்தால் இதை போடுங்க, 90 தாண்டி போச்சுன்னா இதை போடுங்க. அப்போ π-π/6 தான் ஆன்சரு. அப்போ இதை சிம்பிளிஃபை போட்டால் என்ன வரும்? அப்போ எக்ஸ் வேல்யூ எவ்வளவு? நான் π சரியாயிடுச்சு. எக்ஸ் வேல்யூ π/6. therefore எக்ஸினுடைய வேல்யூ π/6. அந்த π/6 வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே டொமைனுக்குள்ளே வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ -π/2, π/2க்குள்ளே வருது. அப்போ ஆன்சர் அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 4.4. sin inverse of 2 - 3x² இன் சார்பகத்தை காண்க. அப்போ இதனுடைய சார்பகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் sin inverse of 2 - 3x². அப்போ டொமைன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே வந்து டொமைன் வேல்யூ வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சம்மு, கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல்ல சொல்யூஷன் எழுதிட்டு எப்போவுமே கொடுக்கப்பட்ட சம் ஒய்ன்னு எழுத சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்போ அப்போ y = sin inverse of என்ன போடலாம்? 2 - 3x². அப்போ சார்பகத்தை காண்க, டொமைனை காண்கன்னா எக்ஸுக்கு எந்தெந்த மதிப்பு போட்டால் ஒய் வேல்யூ கிடைக்கும், அந்த கான்செப்ட் தான். இப்போ வந்து எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் ஒய் கிடைக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னால் ஒரு ஆன்சர் வந்து கண்டிப்பாக நீ ஞாபகம் வச்சுருக்கணும். ஏன்னா இதனுடைய சார்பகம், அதாவது y = sin inverse of x இன் சார்பகம். அப்போ சார்பகம் ஏற்கனவே நல்லா போட்டு ஞாபகம் இருக்கா? -1, 1. இதுதான் அதனுடைய சார்பகம். அதாவது -π/2, π/2 அதுவும் அப்ளை பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா சார்பகம் கேட்டிருக்காங்க. அப்போ இதனுடைய சார்பகம் பார்த்தீங்கன்னா -1, 1, அதாவது ஜென்ரல் ஃபார்முக்கு. அப்போ இந்த சம்முக்கு பார்த்தோம்னா இங்கிலீஷ் எழுதுகிறப்ப கூட எழுதிக்கலாமா? லெட்ஸ் டொமைன் ஆஃப் sin inverse of x = என்ன? அப்போ -1, 1. அவ்வளோதான். இதை வச்சு அப்ளை பண்ண போகிறோம்ப்பா. அப்போ அப்ளை பண்ண போகிறப்ப என்ன செய்ய போகிறேன் நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு நல்லா போட்டு பார்த்தா ஈஸியாக இருக்கும். அப்போ இது எழுதுகிறப்ப இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் எழுதுகிறப்ப therefore -1 < 2 - 3x² < +1. அப்போ இந்த எக்ஸினுடைய மதிப்பு -1க்கும் +1க்கும் இடையில் தான் வர வேண்டும், மறந்துடாதீங்க. அதனால தான் வந்து அந்த டொமைனை தூக்கி எழுதியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே 11th படித்த மாடலுக்கு போயிடலாம். இந்த ரெண்டை இந்த சைடு இடம் மாற்றி போடுங்க, அல்லது ரெண்டை கூட கூட்டுங்கப்பா. இங்கே பாருப்பா, -1 < -3 < 1. இந்த ரெண்டு இடம் மாறினா இங்கே வந்து என்ன 2? -2. இது இங்கிட்டு போனால் என்ன வரும்? இது -2. அப்போ இந்த ரெண்டை வந்து இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் -2, இந்த ரெண்டை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் என்னது? -2. அப்போ இதை முதல் சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. அப்போ -3 < இந்த இடத்துல -3x² மறந்துடாதீங்க. அப்போ -3x² < இந்த இடம்ப்பா -1. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு எக்ஸ் தானே வேணும். அப்போ இந்த இடம் பாருங்கள், -2 -1 -3x² < 1 -2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் -3 இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இது எவ்வளவு? 1 - 2 எவ்வளவு? -1. அதுக்கு அடுத்த ஸ்டெப் தம்பி, இந்த -2 3ஆல் டிவைட் பண்ணிடுங்கப்பா. ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்யுங்கப்பா. அப்போ எக்ஸ் தானே வேணும். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக குறைக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ -3ஐ இருபுறமும் வகுக்க. ஆக -3ஆல் இருபுறமும் வகுக்க, அதாவது டிவைட் பை -3 ஆன் போத் சைட்ஸ். இப்படிப்பட்ட சம்பளம் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ -3ஆல் டிவைட் பண்ணால் இன்இக்வாலிட்டி மாறும். அந்த கான்செப்ட் கொள்ள பேர் மறந்துருப்பீங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க.
அப்போ டிவைட் பண்ணுறப்ப இன்இக்வாலிட்டிஸ் மாறும், மறந்துடாதீங்க. இந்த இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, இந்த லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது எப்படி மாறும், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மாறும். இந்த லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் எப்படி மாறும், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மாறும். மறந்துடாதீங்கப்பா, அதுதான் இந்த சம்மில் ரொம்ப முக்கியமான தருணம். அப்போ இந்த இடம் -3/-3, அப்போ -3x² -3 -1/-3. இந்த ரெட் கலர் காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, இன்இக்வாலிட்டி மாறும். இதெல்லாம் நீ போட்டுருவ, இந்த இடம் தான் நீ வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது கட் பண்ணிட்டீங்கன்னா 1 greater than or equal to -3 அடிச்சாச்சு. அப்போ x² greater than or equal to மைனஸ் அடிச்சிட்டா 1/3. அப்போ 1 greater than or equal to x² greater than or equal to 1/3. இதை வந்து ஆர்டராக எழுதுனீங்கன்னா இந்த சம் வந்து எப்படி இடம் மாறப்போகுது நல்லா கவனிங்க. 1 less than or இங்கே வர இந்த இங்கிட்டு வந்துடும் 1/3 less than or equal to x² less than or equal to 1. நல்லா கவனிங்கண்ணா, ஏன்னா 1 வந்து இதனுடைய வேல்யூ இதில் 1 தான்ப்பா. இந்த x² காட்டு 1 பெரியது, இந்த x² காட்டு 1 பெரியது. இது 1/3 காட்டில் x² பெரியது, இந்த 1/3 காட்டில் x² பெரியது. அப்போ இது சேம் தான், எப்போவுமே நம்ம லெஸ் தான்லேயே பழகிருக்கோம் இல்லையா, அதனால் அது அப்படி போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இதனுடைய ரூட் வேல்யூ பார்க்கணும். அப்போ எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுங்க, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இருபுறமும் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். அப்போ √1/3 less than or equal to √x² less than or equal to √1. இப்படியா வச்சுட்டிங்கன்னா நல்லா கவனிங்க, இந்த 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான், அப்போ √3. அப்போ 1/√3 less than or equal to, இப்போ ரூட்டை விட்டு வெளியே எடுத்துட்டாவே பாசிட்டிவ் தானே வரும். அப்போ மாடுலஸ், அப்போ இது மாடுலஸ் எக்ஸ் less than or equal to 1. அப்போ இது வரைக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து வாங்கல என்ன ஆன்சர் போல் ஒரு தொகுத்து மட்டும் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து கன்சால்டேட் பண்ணி நான் காமிச்சிட்றேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸி ஆன்சர் உனக்கு விளங்கும். அப்போ முதல்ல என்ன வைக்கணும், ஒய்யின்னு வைக்கணும், வச்சுட்டான். அதுக்கு அடுத்தது ஒய்யினுடைய சார்பகம் எழுதணும், எழுதிட்டான் -1,1, அதாவது டொமைன் எழுதிட்டேன். அதை எக்ஸ் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க, இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிவிட்டு -1 less than or equal to 2 -3 x² less than or equal to 1 எழுதிட்டு இந்த ரெண்டை வந்து ரெண்டு பக்கம் என்ன பண்ணோம், இடம் மாத்திரப்ப குறி மாற மாற்றி போட்டாச்சுன்னா -3 less than or equal to -3 x² less than or equal to -1. அதுக்கடுத்து 3ஆல் இருபுறமும் வகுக்க வேண்டும். அப்போ டிவைட் பண்ணியாச்சு. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் இன்இக்வாலிட்டி மாற அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமானது. அப்போ ரெட் கலரில் மாறின பின்னால் நம்ம என்ன பண்ணோம், கேன்சல் பண்ணிவிட்டு வர ஆன்சரை என்ன பண்ணோம், இன்இக்வாலிட்டிஸை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோம். இது x² வேல்யூ தான், ஆனால் நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூவில் வேணும். அப்போ எக்ஸ் வேணும்னா ரெண்டு பக்கம் என்ன பண்ணோம், ரூட் பண்ணோம். இதை ரூட் பண்ணால் இது கிடைக்கும், இதை ரூட் பண்ணால் இது கிடைக்கும், இதை ரூட் பண்ணால் எக்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் மாடல்ஸ்னால் ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூக்காண்டி போட்டிருக்கோம். அப்போ இந்த வேல்யூ வந்தால் எப்படி செய்கிறது நல்லா கொஞ்சிக்கோங்க. இந்த ப்ரீவியஸ் பேஜில் என்னப்பா முடிச்சிடும், 1/√3 less than or equal to மாடுலஸ் எக்ஸ் less than or equal to 1. இதுதான் வந்து சம்மில் முடிச்சிருந்தோம். அந்த மாடுலஸ் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு என்ன எழுதி போட்டிருந்தோம். அப்போ வி நோ தட் என்ன ஃபார்முலாப்பா, a less than or equal to மாடுலஸ் எக்ஸ் less than or equal to b எனில். அப்படி இருந்தால் ஒரு ஆன்சர் எழுதி போட்டிருந்தோம். என்ன எழுதி போட்டிருந்தோம், இந்த x belongs to -b, -a closed bracket union b, a அல்லது a, b நம்மளுடைய ஃபார்முலா தான் அது. அல்லது x belongs to -b, -a union இது வந்து a, b. இது எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம், யூனியனுக்குள்ளே எது வேணால் இருந்தால் என்ன. அப்போ வந்து ஃபார்முலா மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. அப்போ a வேல்யூ வந்து 1/√3, b வேல்யூ வந்து 1 இங்கே வந்து அப்ளை பண்ணுங்கள். தேர்ஃபோர் இந்த a வேல்யூ வந்து எவ்வளோப்பா 1/√3, b வேல்யூ எவ்வளோப்பா 1. அதை அப்படியே வந்து இங்கே பொறுத்துங்க பார்ப்போம். இந்த ஃபார்முலா ஜாயின் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு, அப்போ -b எவ்வளோப்பா 1, a எவ்வளோப்பா -1/√3. ஓகேப்பா, யூனியன் இது a எவ்வளோப்பா 1/√3, இந்த b வேல்யூ எவ்வளோப்பா 1. வேறு ஒன்றும் இல்லை, அசண்டிங்கில் a, b இங்கே b, a வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து இதுக்கு அடுத்தது தானே இந்த நம்பரு, அதனால் வந்து மாற்றி எழுதியிருக்கோம். அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. அப்போ மாடுலஸ் வந்தால் மறக்காமல் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி செய்யணும்.
இதுவே தேவையான சார்பகம், இதுவே தேவையான டொமைன் வச்சுக்கோங்க. அப்போ இந்த வீடியோவில் வந்து நிறைய சம்மு நடத்தியிருக்கேன். அதனால் இந்த சம்மோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை வந்து எக்ஸசைஸ் வந்து பார்ப்போம். இந்த யார் ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும்ப்பா, ஏன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிக்கணும். ஏன்னா இது வந்து ட்ரிக்னாமெட்ரிங்கிறது வந்து மண்டையில் நுழைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு டீச்சர்ஸ்க்கு ஒவ்வொரு டீச்சர்ஸ் தான் தெரியும். ஆனால் ஒன்றும் இல்லை, சொல்லி கொடுக்குறத கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டே வந்தால் போதும், ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு நல்லா ரிவைண்ட் பண்ணி போட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.